இப்படியும் கார சட்னி செய்யலாமா? வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபார் எவர். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த கார சட்னிக்கு இந்த 4 பொருள் தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட். காரத்துக்கு நான் ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், 5 நார்மல் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பெரிய தக்காளி, அதாவது பழுத்த தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் நிறைய உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டையும் இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடுங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, அந்த தக்காளியில இருக்க ஈரப்பதத்திலே இது நல்லா அரைஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமா சேர்த்துடாதீங்க, கொஞ்சமா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம சேனலில் டேஸ்டியான சட்னி வெரைட்டிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பொரிய விடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு தக்காளி மிக்சரையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசிட்டு அதையும் இதுல சேர்த்துடுங்க. நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸையும் ராவா தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால இப்போ நம்ம இந்த எண்ணெயில் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னியை சூடான இட்லி இல்லைன்னா தோசை கூட சர்வ் பண்ணி பாருங்க. டெய்லி இட்லி தோசையான்னு கேட்டவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்க்காம தேங்காய் சேர்த்து செஞ்ச இந்த வித்தியாசமான கார சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.